அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாகவும் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரை பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாதத்தில் ராகு, கேது மற்றும் குரு பகவான் மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற சுழற்சியில் இருக்கின்றார்கள். மற்றபடி யோகாதிபதியான செவ்வாய் கிரகத்தை வைத்து உங்களது பெரும்பாலான சிரமங்களை சரி செய்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த நிலைமை மேலும் அதிகரித்து இந்த மாதம் முடிவதற்குள் சுபிட்சமான மனிதராக வலம் வருவீர்கள். மாதம் முழுவதும் ராசிநாதன் தன் வீட்டிலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் மேலும் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு இடையூறையும் பண விரயத்தையும் காரிய தடைகளையும் சந்திக்காமல் முன்னேற போகின்றீர்கள். லாபாதிபதியான புதன் பகவானும் மாத தொடக்க நேரத்தில் அதிர்ஷ்டகரமான அமைப்பில் அமர்ந்து புதிய அளவில் அதிர்ஷ்டத்தை வழங்கிக் கொண்டே வரும். அன்றாட காசு பண வருமான வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபார நிர்வாகத்தில் அபரிமித வரவுகளும் நினைத்த நேரத்தில் காரிய பலிதங்களும் ஏற்படும். உத்தியோக இடத்தில் கடந்த மார்ச் மாத வாக்கில் சந்தித்த பிரச்சனைகளுக்கு, சக ஊழியர்களால் அனுபவித்து வரும் சச்சரவுகளுக்கு பரிபூர்ண நிம்மதி ஏற்படும். இளம் இருபாலருக்கும் திருமண விஷயங்களில் நீடிக்கின்ற தடை இழுபறி விலகும். பூர்வீக சொத்து மற்றும் சொந்த நிலபுலன் வகைகளில் அனுபவித்து வரும் சங்கடங்கள் முதல் வாரத்திலேயே ஒழுங்குக்கு வரும். இளம் தம்பதியர்களின் மன வாழ்க்கையில் நீடித்து வரும் போராட்டங்கள், குழந்தையின்மை மற்றும் விவாகரத்து பஞ்சாயத்து விஷயங்கள் சுபிட்சத்துடன் முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் நாணய விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாது. இந்த மாதம் செவ்வாய், வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் அபரிமித தன லாபங்களும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். புதிய சாதகமும் எதிர்காலத்திற்கான நிரந்தரமும் ஆச்சரியப்படுகின்ற அளவில் ஏற்படுத்திவிட்டு செல்ல போகின்ற பிரமாதமான மாதம் இது.
மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். வாரிசுகளின் முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம். இந்த காலத்தில் முறையான வழிபாடு உங்களுக்கு தேவை. மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவதால் தொழில் போட்டி அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும். எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபரிசீலனை செய்வது நல்லது. நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது பற்றியோ ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு பாக பிரிவினைக்கு முன்வருவார்கள். பூமி விற்பனையால் லாபம் உண்டு. புதியவர்களின் நெருக்கம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும். செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்பால் மேன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு உறவினர்களால் நன்மை கிடைக்கும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. இந்த சிம்மராசி விவசாயிகளுக்கு கடந்த 6-7 மாதங்களாக உற்பத்தி சார்ந்த வகையில் லாபம் கிடைக்காமல் போராடி வருவதற்கு நிம்மதி வரப்போகின்றது. கலைஞர்களுக்கு உங்களது முயற்சிகளில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான உயர்வுகள், கௌரவ பதவி, அந்தஸ்து அதிர்ஷ்டகரமாக ஏற்பட போகின்றது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூசம் கார்த்திகை, அவிட்டம் பரணி, பூராடம் அனுஷம், சுவாதி ஹஸ்தம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 20, 21, 23, 24, 26, 27, 28, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 2, 4, 5, 9, 11, 12, 16. இந்த மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ ராகுவுக்கும் புதன்கிழமைகளில் ஸ்ரீ கேது பகவானுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.